வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனிலறிவு அசைவற்று இருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதம்பே. இந்த பெரு உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சார்ந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திக்குவே, என் சந்தோஷ செய்திக்குவே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கி அந்த பேரருளின் தோற்றங்களாகவே உங்கள் அனைவரையும் அக்காட்சியாக கண்ட வண்ணம் உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். அந்த உணர்வினின்று உளநிறைவோடு வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க்கை வளங்கள் எல்லாம் ஒருங்கே பெற்று சிறக்க வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு 9வது நாள் என்று நினைக்கின்ற ஞான களஞ்சியம் என்ற நூலிலிருந்து, கவிதை தொகுப்பிலிருந்து உங்களோடு மகிழ்ச்சி அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஞானியர்கள் உலக மேன்மைக்காகத்தான் அர்ப்பணிப்போடு செயல்பட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய சுயநலம் அனைத்தையும் தாண்டி அவர்கள் பொதுநலத்தை கருத்திலே வைத்துக் கொண்டு பிறருக்காகவே வாழ்ந்த மகான்கள், இயல்பாக உள்ள மக்கள் புலனளவிலேதான் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைந்திருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அதன் காரணத்தினால பிறருடைய நலன்களை அவர்கள் பெரிதாக மனதிலே கொள்வதில்லை. பிறருக்கு துன்பம் செய்கின்றோம் என்ற தெளிவு இல்லாத நிலையிலேயே பெரும்பாலோர் தவறுகளை செய்து பிறருக்கும் துன்பத்தை அளித்து விளைவாக தாங்களும் துன்பத்தில் சிக்கிக் கொள்ளுகின்றார்கள். இது காலகாலமாக சமுதாயத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகும். மனிதனுடைய அறிவை திறத்தை பார்க்கிற போது மனிதர்கள் அவ்வாறு துன்பம் ஏற்க தேவையில்லை. இத மனிதர்கள் உணர வேண்டும். விலங்குகளை எல்லாம் ஓரறிவிலிருந்து ஐயறிவு வரைக்கும் இறைநிலையே முறையாக நடத்தி வருவதை நாம் உணர்வோம், அறிவோம். அவைகளுக்கு இந்த ஆராய்ச்சி திறன் கிடையாது. அகமாக இறையே இயல்புக்கம் என்ற வகையிலே அவற்றை நடத்தி முடித்து வைக்கின்றது. ஆனா மனிதருக்கு வர்ற போது அந்த பொறுப்பினை மனிதரிடமே 6வது அறிவாக இறைநிலை தந்திருக்கின்ற பேருண்மையை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். படுகின்ற துன்பங்களை எல்லாம் பார்த்து ஆராய்கின்ற பொழுது அந்த ஆராய்ச்சியிலே வந்ததுதான் தெளிவுதான், தன்னுடைய மூலம் இறைநிலைதான். அந்த இறைநிலையை பற்றி தெளிவு மேலும் வர்ற போது அது தன்னியல்பால் அசைந்து எல்லா தோற்றங்களாக இருக்கிறது, பிற ஆற்றலுடையதாக இருக்கிறது, அறிவுமயமாக அனைத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது, காலம் என்ற ஒன்றை நிர்ணயித்து வைத்திருக்கிறது என்றெல்லாம் சிந்தை தெளிவிலே நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இத்தகைய சிறப்பு தான் மனிதருடைய சிறப்பு. ஆனா இதையெல்லாம் சாமானிய மக்கள் விளங்கிக் கொள்வதில்லை. விளக்கி சொல்ல வந்தவர்களுக்கும் மதிப்பளித்ததில்லை. மதிப்பளிக்காதோடு மட்டுமல்ல, அவர்களை நிந்தித்தார்கள்.
அவர்களை வாழவிடாமல் அடித்ததும் சமுதாயம் அறியும். இப்படி காலகாலமாக நற்சிந்தனையாளர்கள் மனிதகுலத்துக்காகவே தங்கள் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வந்தவர்கள் நிறைய பேர் தெரியும். சாக்ரட்டிஸில் இருந்து சிந்தனைக்கு எடுத்துக்கோமே, ஆதிசங்கரர், அப்புறம் பெருமதிப்பிற்குரிய நபிகள் நாயகம் அவர்கள், வள்ளலார் அவர்கள், இயேசுபிரான் அவர்கள், இவங்களெல்லாம் அப்படி பார்த்தா தங்களுக்கென்று வாழ்ந்ததில்லை. மனித குலத்துக்காகவே பெரும் தியாகங்களை எல்லாம் செய்து இந்த மனித குலத்தை எப்படியாவது உயர்த்த வேண்டும் என்ற நோக்கம்தான். அந்த முயற்சியிலே தான் தங்களுடைய துன்பங்களை மறந்துதான் செயல்பட்டார்கள். இதை நன்றாக சிந்தித்து பார்க்கிற போதுதான் தெரியும், எதுக்காக அவங்க கஷ்டப்படணும்? மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக இல்லவே இல்லை. தங்களுடைய துன்பங்களை எல்லாம் வெளிப்படுத்த முடியாத உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு மனித குலத்தை மேன்மையை மட்டும் கருதி வாழ்ந்தார்கள். இருந்தாலும் சமுதாயம் அவர்களை ஏற்கவில்லை. அந்த துன்ப உணர்வுதான் வள்ளலார் கூட சொல்றார். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டிவிட்டேன்னு சொல்வார். அதோட இல்லாம இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே என்று சொல்லுகின்றார். அப்போ அவர் இந்த மாதிரி ஒரு உணர்வில் இருந்து அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்க வேண்டும். எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்கிறனே, இன்னும் மக்கள் அந்த தெளிவுக்கு வரவில்லையே என்று ஒரு பெரும் வருத்தத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே என்கிறார். அந்த மாதிரி வருத்தத்தை வெளிப்படுத்தி செல்கின்றார்கள். அந்த தொடர் நிலையிலே நம்ம பார்க்கிற போது, அர்ப்பணிப்போடு வாழ்ந்த மகான்களுடைய தொடர்ல வர்ற போது நிச்சயமாக நமது குருபரான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களையும் தான் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் பிறந்தது முதற்கொண்டு அவர்களுடைய இறுதி காலம் வரைக்கும் சமுதாயத்துக்காகவே சிந்தித்தவர்கள். சமுதாயத்தில் உள்ள அமைப்புகள், சமுதாய அமைப்புகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்தார்கள். எங்கெங்க குறைபாடுகள் இருக்கின்றன, நாடுகளுக்கு இடையே எதனால் பிணக்குகள் தோன்றுகின்றன, பிணக்கால் வெளிப்படுகின்ற துன்பங்கள், அழிவுகள் எல்லாவற்றையும் சிந்தித்து தெரிந்து கொண்ட போது அதிலிருந்து மனித குலத்தை விடுபடுத்த வேண்டும் என்ற உணர்வுல தான் இந்த வேதாத்திரிய தத்துவத்தை மக்களுக்கெல்லாம் தந்திருக்கின்றார்கள். அதுல விளைந்த உணர்வுகளை எல்லாம் கவிகளாக்கி தந்திருக்கின்றார்கள். அதுதான் ஞான கவிகளாக, ஞான களஞ்சியமாக இருக்கிறது. பல ஞானிகளுடைய கருத்துக்கள் அவருக்கு காட்சியாகவே இருந்திருக்கிறது. அவர்கள் காட்சியை தந்திருக்கின்றார்கள் பல ஞானிகள். அதுல வள்ளலார் தோன்றியதை பற்றி சொல்லி அவருக்கு என்ன உணர்த்தினாருங்கிறதையும் ஒரு கவியில மகர்ஷி சொல்லுகின்றார்கள். அதை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இந்த சமுதாயம் அவரை எப்படி நடத்தியது என்பதையெல்லாம் நாம் பார்க்கலாம். என்று என ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ, அன்று முதல் உடல் உயிரோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். என் வினை தூய்மையாச்சு.
இன்று எந்தன் மனநிலையோ வள்ளல் பெருமானார் எந்த செயல் செய்யென்று உணர்த்துவாரோ அதுவே நன்று என கொண்டு அவற்றை நான் முடிக்கும் பேற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார். ஏன்னா இவருடைய சிந்தை எப்பொழுதுமே இந்த உலக நாம் நாடி இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்துலதான் திருவருட்பராச வள்ளலார் ராமலிங்க அடிகள் காட்சி தந்தத அவர் நினைவு கூறுகின்றார்கள். அப்போ வள்ளலார் உணர்த்திய கருத்து என்னன்னா, நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பணி பெரும் பணி, சமுதாய பணி, அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்று காட்சி தந்து மறைந்த நிலை. அது இன்னொரு நாளைக்கு அதை பார்க்கலாம். அப்படி அந்த கருத்தை சொல்றார். என்றைக்கு அவர் இந்த காட்சி தந்தாரோ, என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர்நின்று காட்சி தந்த அருளை பொழிந்தாரோ அன்று முதல் உயிரோடு அறிவை அர்ப்பணித்து விட்டேன். என் வினை தூய்மையாச்சு. இன்று எந்த மனநிலையோ வள்ளல் பெருமானார் எந்த செயல் செய்யென்று உணர்த்துவாரோ அதுவே நன்று என கொண்டு அவற்றை நான் முடிக்கும் பேற்றார் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார் என்று மகர்ஷி அவர்கள் பாடுகின்றார்கள். எவ்வளவு ஒரு உன்னதமான மனநிலையிலே ஞானிகள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி சொல்லுகின்ற பொழுது சமுதாயம் எப்படி இருக்குது? அதற்கு எதிர்ப்பு குரல்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறது. நிந்தனைகளை அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறது, தூற்றுகிறது. இதுக்கெல்லாம் அவங்க சளைக்காம சமுதாய தொண்டு ஆற்றியிருக்கின்றார்கள். ஏனென்று கேட்டா அவர்கள் மனவிரிவு பெறவில்லை, அதனால் தெளிவு கிடைக்கவில்லை. மயக்கத்துல ஆழ்ந்து நிற்கிற காரணத்தினால புலன் அனுபவம், புலன்களை கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்து விடலாம் என்ற ஒரு தவறான கருத்து, அதுதான் மயக்கம் என்று கூறுகின்றோம். அவங்க என்ன செய்வாங்க? இதெல்லாம் உடனே எடுத்துக்குவாங்களா என்ன? எதிர்மறையான கருத்துக்களை அள்ளி வீசுவார்கள். ஊரை ஏமாற்றாங்க, உலகத்தை ஏமாத்துறாங்க, யாரும் நம்பாதீங்க, இதெல்லாம் முடியுமா என்றெல்லாம் தவறான கருத்துக்கள். மகிழ்ச்சி இன்னொரு கையில சொல்றார், பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வை இல்லாருக்கு அவை என்னாலும் காணான்னு சொல்றார். பகல்ல போய் பார்க்கிறோம், நட்சத்திரம் பார்க்க முடியல. ஆனா இரவுல பார்த்தா தெரியும். ஆனா பார்வை இல்லாத ஒருவரை அழைச்சிட்டு போய் பகல்ல காட்டினா என்ன, ராத்துல காட்டினா என்ன, அவரால் பார்க்க முடியாது. அது போலதான் இந்த சிந்திக்கின்ற திறன் இல்லாதவருக்கு, சிந்திக்க மறுப்பவர்களுக்கு இந்த மூலநிலையின் தன்மைகள், அவற்றின் மலர்ச்சி நிலை மனிதர் வரைக்கும் எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். இந்த நிலையிலே இருக்கு என்று சொல்லுபவர்கள் கூட கண்மூடித்தனமாக வர்ற போது விளங்காத நிலையிலே அவர்களும் வழியே நின்று விடுகிறார்கள். அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. இந்த அறிவு தெளிவு தர்றாங்க பாருங்க ஞானிகள், அவர்களை சாடுகின்றார்கள். எந்தெந்த காலத்தோ இடங்காலம் தேவை இவையப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள் நம் மகிழ்ச்சி பாடுறாங்க. அது இன்றைக்கு பொருந்துமா, சரியா, அறிவுக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று பார்க்கதெல்லாம் கிடையாது. இந்த திருத்தத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க ஞானிகள், அவங்க மேல அள்ளி வீசுறாங்க குறைகளையும் பல தவறான கருத்துக்களையும். இதை பற்றி மகரிஷி எண்ணி பார்த்து சொல்றாரு, அவங்க மேல குறையே காணாதீர்கள். இதுதான் தெளிந்த ஞானிகளுடைய ஒரு பக்குவப்பட்ட நிலையாகும். பறையொலியால் சங்கீதம் பயனற்று காண்பதை போல் குறை காண்போர் அறிவில் நற்குணங்கள் பயனற்று இருக்குங்கிறார். விழா காலங்கள்ல
இந்த தார தப்பட்டையெல்லாம் அடிப்பாங்க. நல்லா எக்காலம் ஒரு புறம் இதெல்லாம் பறை நல்ல அதிக ஒலி எழுப்பும். அந்த சத்தத்துக்கு மத்தியில நல்ல மென்மையான இசையோடு கூடிய சங்கீதம் அங்க இசைக்கப்படுதுன்னு வச்சுக்குங்க. அது யாருக்கு புரியும்? இந்த பக்கம் போடுறாங்க, ஒரே கூச்சல், அந்த பக்கம் மென்மையான இதமான ஒலி. அப்போ அந்த சங்கீதத்தோட தன்மையே போயிட்டு பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வரும். அதனால நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. குற்றம் சொல்றவங்க என்றைக்கும் குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. குறை காண்போர் அறிவில் நற்குணங்கள் பயனற்று இருக்கும். அப்ப அவங்கள்ட்ட நல்ல குணம் இல்லைன்னு அவர் சொல்லல மகரிஷி, இருக்கு அவங்கள்ட்டையும். எப்படி தெரியுங்களா? அந்த பரம்பொருளை தான் அவர்களாக இருக்கிறது. ஆனா அது மேம்படாத வகையிலே மேற்பதிவாக புலனறிவுகளும் புழை சார்ந்த வகையிலே அவர்கள் செயல்பட்டு சேர்த்து கொண்ட களங்கங்கள் தான் இருக்கிறது. அதனால இறைத்தன்மையால் வெளிப்படக்கூடிய நல்ல பண்பாடுகள், நற்குணங்கள் பயனற்று இருக்கும். சூப்பர் சீடு பண்ணிடும் அந்த தீய குணங்கள் எல்லாம். அதனால நீங்கள் ஒன்றும் குறை காண வேண்டாம் என்று மகர்ஷி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது மகர்ஷியையும் நான் நினைந்து பார்க்கின்றேன். நான் ஆரம்ப காலத்துல மகர்ஷியிடம் பயிற்சி எடுத்துக்கொண்டு அவர்களுடைய உதவியோடு மனவளக்கலையை மேன்மேலும் நாம் எல்லோருக்கும் அளிக்கக்கூடிய வகையிலே உதவ வேண்டும் என்ற ஒரு பெரும் ஈடுபாட்டோடு மன்றத்தை கோவையிலே தொடங்கினோம். அப்ப நான் மேற்படிப்பும் படித்து கொண்டிருக்கிற காலம். அந்த சமயத்துல மகர்ஷியை எங்கே தங்க வைப்பது என்பது ஒரு முக்கியமான வினாதான், கேள்விதான். என்னுடைய அறையிலேயே அவர்களை தங்க வைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்திருந்தோம். அப்போ மகர்ஷி அங்க தங்கியிருக்காங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. அன்பர்கள், நகரப்புறத்தில் உள்ள அன்பர்கள் ஒவ்வொருவராக நேரடியாக அங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. மாலை நேரத்துல நிகழ்ச்சி நடக்கிற இடம் வேற இருக்கும், அங்கதான் வர சொல்லி எவ்வளவு போட்டிருந்தாலும் பகல் நேரத்துல மகர்ஷி எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடி வந்துருவாங்க. இத பார்த்தாங்க மகர்ஷி, லக்ஷ்மணன், நாம பொதுவான ஒரு இடத்துல போய் தங்கிட்டா நல்லா இருக்கும். இங்கே மாணவர்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிற இடத்துல மற்றவர்கள் வந்தா இடையூறாகத்தானே இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனடியாக வேறு இடம் செய்தோம். அங்கு ஒரு லாட்ஜில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். கொஞ்சம் பொருள் செலவு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அங்க தங்க வைத்திருந்தோம். அந்த மாதிரி பகல் நேரத்துல நான் இருப்பேன், அல்லது என்னுடைய நண்பர் பேராசிரியர் சிவஞானம் இருப்பார். மாறி மாறி எங்க மகிழ்ச்சிக்கு எல்லா பணிமுறைகளையும் செய்து கொண்டிருப்பார். இந்த சந்தர்ப்பத்துல ஒரு அன்பர் திடீரென்று வந்தாரு. கேள்விப்பட்டு, முன்பு நான் அவரை எனக்கு அறிமுகம் இல்லை, ஒரு நல்ல அன்பர் வந்து பார்த்து மகர்ஷி அவர்களை பார்க்கணும் என்று கேட்டார்கள். நான் தான் அழைத்து சென்றேன். அங்க வந்து பார்த்துட்டு மகர்ஷியோடு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு கீழே இறங்கி வந்தாரு. நானும் கீழே இறங்கி வந்து அவரை அனுப்பி கொண்டு வந்த போது அவர் தனியாக என்னை அழைத்து சொன்னார், ஐயா, இவ்வளவு பெரிய மகான் இந்த பொது இடமாக உள்ள இந்த லாட்ஜில் தங்க வைக்கிறது சிறப்பு இல்லையே, அது ஒரு சிறந்த இடமாக எனக்கு படவில்லை.
அவருக்கு ஏற்ற இடமாக ஒரு நல்ல இடத்துல அவரை தங்க வைத்தா நல்லா இருக்குமே. நான் ஒன்று சொல்றேன் கேட்குறீங்களா அப்படின்னாரு. என்னங்க ஐயா அப்படின்னேன். நீங்க என் கூட வாங்க, மகிழ்ச்சிக்கு உதவியாக அவரை சிவஞானத்தை வச்சுட்டு நீங்க வாங்க, எம்முடைய இல்லத்தை வந்து பாருங்க. நல்ல எல்லா வசதிகளோடு இருக்கிறது. அவருக்கு எந்த வகையிலையும் நாங்கள் எந்த வகையிலும் துன்பம் அளிக்க மாட்டோம். எல்லா பணிவிடைகளையும் செய்கின்றோம். நீங்களும் மகரிஷி மற்ற இவர் சிவஞானம் எல்லாருமே கூடவே இருக்கலாம். உங்களுக்கும் ஏற்ற வசதி எல்லாம் செய்து தரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது நான் விடு என்று மகரிஷியிடம் சொல்லி அங்கிருந்து அவரிடம் விடைபெற்று வந்தேன். அங்கே அந்த வீட்டுக்கு போய் பார்த்தோம். நல்ல ஏற்ற இடம், மிக பண்புடைய மக்கள். அதை பார்த்த பிறகு மகரிஷிட்ட வந்து அங்கே தங்கிடலான்னு சொல்லி மகரிஷியை அழைச்சிட்டு போய் அங்கே காட்டின போது சரிதான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே தங்கி மகரிஷி அருள்பணி ஆற்ற தொடங்கினார்கள். இது பலருக்கு பொறுக்கவில்லை. அவரு அதுல ஒருவர் அங்கங்கே சில தவறான பேச்சுக்களை அவிழ்த்து விட்டார். மகரிஷிக்கு சுகமான இடம் இதெல்லாம் தேவைப்படுது போல் இருக்கு. அந்த மாதிரி பேசிய போது மகரிஷி அவர்கள் அதிர்ந்து போனார்கள். இந்த நிகழ்ச்சியை நான் ஏன் இப்போ சொல்லணும், என்னை பிரபலப்படுத்துறதுக்கு இல்லை, இதெல்லாம் மகரிஷி வாழ்க்கையில் நடந்த சில உண்மைகள். அவர்கள் அதிகமாக தம்மை பற்றி எழுதவில்லை என்றாலும் கவிகள்ல மறைமுகமாக அவர்கள் தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் சார்ந்த சில கவிகளை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த நண்பரை பற்றி யாரு அழைத்து கொண்டு மகரிஷிக்கு பணிவிடைகளை செய்து மகரிஷிக்கு எல்லா வகையிலையும் உதவுகின்ற ஒரு அன்பர், அதை பற்றி சொல்லுகின்றார்கள். ஒரு அன்பர் சங்கத்துக்கு காற்றுகின்ற உயர் தொண்டை பாராட்டி பேசும்போது மறுவற்ற அவர் குடும்ப மாண்டு அன்னார் மனமுவந்து அளித்த தகைமை சொன்னேன். பெருமூச்சோடு அவர் மட்டுமா உனக்கு பசி சோறிட்டார் என்று இடித்து கேட்டார். இரு விழிகள் நீர் சிந்த யான் என் செய்வேன், இனி உணவை மறுத்து எங்கு என் செய்வேன். சாமிஜி வந்து சொல்றாங்க அந்த அன்பருக்கு, அந்த வீட்டுக்கு போய் அங்கு நடந்த அங்க அமைப்பு எல்லாம் வசதியாக இருந்தது, நல்ல பண்பாடு உள்ள குடும்பம்னு இங்க வந்து சொல்றார். இதை கேட்டுக்கிட்டு இருந்த அன்பர் அதுதான் சொல்றார். ஒரு அன்பர் சங்கத்துக்கு ஆற்றுகின்ற உயர் தொண்டை பாராட்டி பேசும்போது மறுவற்ற அவர் குடும்ப மாண்பு அன்னார் மனமு வந்த உணவளித்த தகமே சொன்னேன். அந்த நல்ல அன்பர் வீட்டுல எப்படி பண்பாட்டோடு அது சிறப்பு, இது எல்லாவற்றையும் இங்க வந்து சாமி சொன்னார். அத பொறுக்க முடியல இந்த அன்பருக்கு, கேட்டுக்கிட்டு இருந்தவருக்கு. சொல்றார், பெருமூச்சோடு அவர் மட்டுமா உனக்கு பசிக்கு சோறிட்டார் என்று இடித்து கேட்டார். இரு விழிகள் நீர் சிந்த யான் என் செய்வேன், இனி உணவை மறுத்து எங்கு என் செய்வேன் என்று வருந்துகின்றார்கள். இது எனக்கு பிறகுதான் தெரிய வந்தது, உடனடியாக சொல்லவில்லை. ஊராய் சென்று அருள் தொண்டு ஆற்றி உள்ளம் உடல் ஆற்றல்களை பயன் செய்கின்றேன். யார் உள்ளம் உவந்து உணவளித்த போதும் யான் உண்டே உடல் கடனை முடிக்க வேண்டும். நான் என்ன செய்யறது, இந்த உடல்ல நான் வாழ்ந்துதான் இந்த பணியை செய்ய வேண்டியிருக்கிறது என்ற வகையிலே தான் சொல்றார். ஊராய் சென்று அருட்தொண்டு ஆற்றி உள்ளம் உடல் ஆற்றல்களை பயன் செய்கின்றேன். யார் உள்ளம் உவந்து உணவளித்த போதும் யான் உண்டே உடல் கடனை முடிக்க வேண்டும். நேர்முறையில் சுடுசொல்லால் இழித்து கூறி நிந்தித்தால் உணவருந்தும் நேரமெல்லாம் வாராதா இந்நினைவு. பழமே சென்று வாழ்வதற்கும் வயது ஒப்புக்கொள்வதில்லை. பாருங்க, அந்த மாதிரி அவர் சொன்னது கேட்டு இடிந்து போன
நிலையிலே மகரிஷி இருந்தபோது உகுத்த கத்தி தான் இது. வயதாகி போச்சே, நான் என்ன பண்றது? சாப்பாடு போடுங்கன்னு யார்கிட்டயாவது கேட்க முடியுமா? வெறும் பழத்தை தின்னே வாழ்ந்துட முடியுமாங்கிறதுக்கு தான் உணவருந்தும் நேரமெல்லாம் வாராதோ இந்நினைவு, பழமே தின்று வாழ்வதற்கும் வயது ஒப்புக்கொள்வதில்லை என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு அடுத்தாப்புல சொல்ற போது, உணவாக பழங்கள் தம்மை உண்டு வாழும் ஓர் இயற்கை முறை உண்டு, அதை பின்பற்றி உணவு முறையை முதுமை வயதில் மாற்ற உடல் ஒவ்வா வலுவிழந்து குச்சி போலாம். உணவை மாற்றம் செய்து உடல் கெடுத்து உலகுக்கு உழைப்பதை நான் நிறுத்த மாட்டேன். உணவை உள்ளம் மகிழ்ந்து அன்பு ஊற்றால் உருக்கமுடன் அளிப்பதையும் தடுக்க மாட்டேன். ஒரு டெசிஷனுக்கு வந்துடுறார். நான் இந்த உடலை வீணடிச்சுக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. வெறும் பழத்தத்தை நோட்டு நலிவடைந்து நான் இறப்பதற்கு இல்லை. அறிவோ பரம்பரையுடையது, உடலோ பராமரிக்கப்படுது சமுதாயத்தால. அந்த அறிவு மக்களுக்கெல்லாம் சென்று அடைய வேண்டாமா? நான் பெற்ற அனுபவங்களை மக்களுக்காக நல்ல முறையில் எடுத்து செய்வதை தவிர வேற என்ன இருக்கிறது? அதை விட சிறந்தது இதுவாக இருக்க முடியும் என்ற கருத்தை இந்த கவியில சொன்ன போது எப்படி இருக்கும்? மீண்டும் அந்த கவியை சொல்லுகின்றேன். உணவாக பழங்கள் தம்மை உண்டு வாழும் ஓர் இயற்கை முறை உண்டு, அதை பின்பற்றி உணவு முறையை முதுமை வயதில் மாற்ற உடல் ஒவ்வா வலுவிழந்து குச்சி போலாம். உணவை மாற்றம் செய்து உடல் கெடுத்து உலகுக்கு உழைப்பதை நான் நிறுத்த மாட்டேன். உணவை உள்ளம் மகிழ்ந்து அன்பு ஊற்றால் உருக்கமுடன் அளிப்பதையும் தடுக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி சீக்கிரம் இறந்து போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக பண்புடைய மக்கள் என்னை பாதுகாக்கின்றார்கள், அன்போடு ஆதரித்து வருகின்றார்கள். அவர்கள் அளிக்கின்ற இந்த உணவை நான் எப்படி மறுக்க முடியும்? ஏற்றுத்தானே ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்வை அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். இதுல மிக முக்கியமானது, நான் வாழ்ந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதற்காக இந்த உடலை நான் பேணி பாதுகாக்க இருக்கின்றேன். எப்படி பாருங்க, இதுதான் முழு அர்ப்பணிப்பு. சமுதாயத்துக்காக வாழ்கின்றேன் என்ற மெய்யுணர்வு, உண்மையான உணர்வு. சமுதாயம் இந்த சீர்கட்ட நிலையிலே இருக்கிறது. உலகம் முழுவதும் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் அறிஞர்கள் தான் அதை எடுத்து செய்ய வேண்டும். அந்த முறையிலே நான் இந்த உடலிலே நீண்ட நாள் வாழ வேண்டி இருக்கிறது. அதற்காக அன்பர்களுடைய பண்பாடு நிறைந்த அந்த உணவை நான் ஏற்றுக்கிறேன், அங்க தங்குறேன். இதை தாங்க முடியாம ஒரு அன்பர் வந்து இங்க இந்த மாதிரி கேட்டா எப்படி இருக்கும்? அவர் மட்டுமா பசிக்கு சோறிட்டார் என்று இடித்து கேட்டார். அப்படி சொல்றார். மீதி பேர் சோறு போட்டதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அந்த இடத்துல உனக்கு நல்ல ருசியாக போட்டாங்களா? அதுதான் இது. நான் சொல்லியிருக்க கூடாது, இருந்தாலும் இந்த கவி எடுக்கிற போது இன்றைக்கு என்ன சொல்லலாம் எடுத்த போது இந்த கவிகள் எல்லாம் வந்து விட்டன. அப்போ அந்த கவியை மகரிஷி அவர்கள் யாத்து விட்டார்கள். அத நாங்கள் பார்த்தபோது நாங்கள் இடிந்து விட்டோம். என்ன பண்றது? மகரிஷி அவர்களோடு நின்று இந்த கருத்துக்களை எல்லாம் மகரிஷியோடு பேசி தீர்த்துன்னா அவர்கள் பட்ட துன்பத்தை இப்போ என்னால வெளிப்படுத்த முடியாது. என்ன பண்றது? இருந்தாலும் என் தொண்டு உன் எதிரில் பொருந்தாவிட்டால் இவ்வுலகம் விரிவுடைத்து எங்கோ சென்று என் கருத்து திட்டமிட்டவை பரவச் செய்வேன். ஏளனமோ அழுக்காரோ என்னை தடுக்கா. என் வாழ்க்கை
உன் கருத்துக்கு ஒவ்வாதாயன் யான் காணும் விரிவுலகம் உனக்கும் உண்டு, என் வழியே நான் செல்வேன், நீ உனக்கு ஏற்றபடி செயலாற்று, இறையே வாழ்த்தும்னு பாடுறார் அடுத்த கவியில. என் தொண்டு உன்னெதிரில் பொருந்தாவிட்டால் இவ்வுலகம் விரிவுடைத்து, பெரிய உலகம், உனக்கு இது ஏற்றில்லைன்னா நீ எங்க வேணாலும் போகலாம், நீ செய்யலாங்கிற கருத்துல அது சொல்றார். இவ்வுலகம் விரிவுடைத்து எங்கோ சென்று என் கருத்து திட்டம் இவை பரவை செய்வேன், ஏளனமோ அழுக்காரோ என்னை தடுக்கா, என் வாழ்க்கை உன் கருத்துக்கு ஒவ்வாதாயின் யான் காணும் விரிவுலகம் உனக்கும் உண்டு, என் வழியே நான் செல்வேன், நீ உனக்கு ஏற்றபடி செயலாற்று, இறையே வாழ்த்தும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த மாதிரி நினைக்கிற போது மகர்ஷி எவ்வளவு பொறுமை மிகுந்தவர்களாக, பொறுப்பு உணர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்க டோட்டலா டிவோட்டட், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும், இந்த உலகுக்கு நான் உணர்ந்து தெளிந்த போது அதை என் சொத்து என்று சொல்வதற்கில்ல, சமுதாயத்துக்காக என்று நான் தெரிந்து கொண்ட போது என்னை யாரும் தடுப்பதற்கில்லை. இந்த உலகம் பெரிய உலகம், என்னுடைய கருத்து உங்களுக்கு இல்லைன்னா நீங்க பாட்டு உங்க போக்குல போங்க, நான் என் வழியிலே நான் செல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த மாதிரி ஒரு நிலை ஏன் வந்ததுன்னா, அவர் பாட்டுக்கு சடன்னு நிறைய பேசிட்டார். சுவாமிஜி பல சிரமங்களுக்கு மத்தியில வெளிநாடுகளுக்கு போய் மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று தான் அந்த வெளிநாட்டு பயணம் எல்லாம் மேற்கொண்டார்கள். பல சமயங்கள் அவருக்கு உடல்நலம் சரியாக இல்லாத போது கூட அந்த பயணத்தை எல்லாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும், அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்ற உணர்வில் தான் போய் வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லிருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அதனால அவர் கேட்ட கேள்வி, அந்த அன்பர் மகிழ்ச்சியை கேட்ட கேள்வி அவரை மிகவும் பாதித்தது. என்ன, நீங்க எதுக்கு அடிக்கடி போறீங்க, வீணான செலவு அப்படின்லாம் கேட்டுட்டார். அதனால அந்த கருத்தை சார்ந்த உணர்வுல வந்த இந்த கவியையும் இப்ப நான் சொல்றேன் பாருங்க. வெளிநாடு நீங்கள் ஏன் போக வேண்டும் வீண் செலவு செய்து என்று ஒரு நண்பர் கேட்டார். களியாட்டம் பார்க்க அல்ல, நம் சங்கத்தின் கணக்கில் ஒரு காசுக்கும் செலவில்லை. தெளிவடைய ஆன்மீக அறிவில் வாழ்வில் தேசங்கள் பலவற்றில் நல்லோர் உள்ளார். ஒளிவின்றி உலகில் யார் விரும்பினாலும் உயிர் உணர்த்தும் தொண்டு எனது கடமையாகும்னு சொல்லுகிறார். அந்த அன்பர் கேட்கிறார், நீங்க ஏங்க இங்கிருந்தே செய்யக்கூடாதா? கண்மண்ணால வர்றாரு அவரும் மகிழ்ச்சியும் பக்கத்துல. இங்கிருந்தே செய்யக்கூடாது, எதுக்கு நீங்க அங்க போறீங்க அப்படி கேட்டுறார். பிரிவில்லாத மனம், பிறந்ததிலிருந்து அந்த சனம் வரைக்கும் அவர் எல்லை கட்டிய உணர்வு, புகழை நாடியே வாழ்ந்து வாழ்ந்தவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். என்ன பண்றது, வேடம் புனைந்த உலகமாயிருக்கிறதே. அவர் அப்படி கேட்டார். இதெல்லாம் காட்சியாக பார்க்கிற ஒரு நிலை எனக்கு கிடைச்சது. அப்போ வெளிநாடு நீங்கள் ஏன் போக வேண்டும் வீண் செலவு செய்து என்றோர் நண்பர் கேட்டார். அதுக்கு சாமி சொல்றாங்க, களியாட்டம் பார்க்க அல்ல, நம் சங்கத்தின் கணக்கில் ஒரு காசுக்கும் செலவு இல்லை. தெளிவடைய ஆன்மீக அறிவில் வாழ்வில் தேசங்கள் பலவற்றில் நல்லோர் உள்ளார். ஒளிவின்றி உலகில் யார் விரும்பினாலும் உயிர் உணர்த்தும் தொண்டு எனது கடமையாகும் என்று சொல்ல, நான் பெற்ற இந்த தொண்டை எல்லாருக்கும் கொடுக்கத்தானே வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவது சரியாக இருக்குமா என்று சொல்றார். தன் குற்றம் குறைகள் தமை தன்னுள்ளாய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்?
ஏதேனும் கண்டால் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனம் உயரும். பிறர் தவற்றால் மிக வருத்தம் துன்பமது வந்தபோதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு, நான் கண்ட தெளிவு இது, நலமே பெற்றேன். தான் மீண்டும் அந்த தெளிவு நிலைக்கு வந்ததை சொல்றாங்கன்னா அவங்க பாட்டு. ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனம் உயரும். பிறர் தவற்றால் மிக வருத்தம் துன்பம் அது வந்தபோதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு, நான் கண்ட தெளிவு இது, நலமே பெற்றேன் என்று சொல்லிட்டு இன்னும் ஒன்றும் சொல்கின்றார். வினைவிளை தத்துவம் தான் இது. அது ஏதோ இன்றைக்கு என்ன சொல்லலான்னு நான் அந்த இதை எடுத்த போது இதுதான் வந்தது, அதனால சொல்லிவிட்டேன். இல்லாட்டி தேடி எடுக்கல. இதை உங்களிடம் மகிழ்ச்சி அவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞான களஞ்சியம் திறந்த கண்ணில் தோன்றியது தான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்றேன். அந்த சந்தர்ப்பத்துல மகிழ்ச்சி எழுதிய 32 கவிகள், அதுல சிலவற்றை தான் சொல்றேன். அதுல ஒன்று இப்ப பாருங்க. முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரெனும் துன்பம் நிச்சயமாம், எள்ளளவும் பிறர்து எங்கு நினையா ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும். உள்ளுணர்ந்தோர் அப்படியும் நேராவண்ணம் பொறுத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். கொள்ளன்பா இக்குணத்தை மெய்விளக்க குழுவினரே உண்மை உறுப்பினர் நீயானாலும் இருக்கிறார். ஒரு நல்ல தவத்தில் சிறந்த ஞானியார் ஒரு தருத்தர தெளிவானவர். அவர் நல்ல தவத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோம். அப்போ ஒருத்தர் சின்ன முள்ளால அப்படி லேசா குத்துறாருன்னு வச்சுக்கோம். வலிக்குதேன்னா போதுமா, அந்த துன்பலே சாபமாக போயிடுங்கிறார் மகரிஷி. அப்போ கூட அந்த ஞானியார் போனா போது அவர் நல்ல வகையில வாழ்த்துன்னு வாழ்த்துருவாங்களாம். நீயும் அதை பெரு, உன்னால் முடியும், இலைகட்டி நில்லாதே, உள்ளபடியே நீ மனவளக்கலை நண்பராக இருந்தா நீ இந்த நிலை அடைந்து விட வேண்டும் என்ற வகையிலே இந்த கவியை அன்று யாத்தார்கள். முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்ப அலை நிச்சயமாம், எள்ளளவும் பிறர் எங்கு நினையா ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும். உள்ளுணர்ந்தோர் அப்பழியும் நேராவண்ணம் பொறுத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். கொள்ளன்பா இக்குணத்தை மெய்விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானாலும் முடிக்கிறார். அன்பர்களே, இந்த வகையில நாம் சிந்தனையை சிறிது மேலும் விரித்து செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த சமுதாயத்திலே உள்ள குறைகளை நீக்கி சமுதாயம் எப்பொழுதுமே வளத்திலும் அமைதியிலும் நிறைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக ஞானிகள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். மனிதரோட சிறந்த ஒரு தன்மை ஆரம்பத்தில் சொன்னபோது அந்த சிந்திக்கின்ற திறன், சீர்திருத்திக் கொள்ளுகின்ற பெருமை, இதெல்லாம் மனிதர்க்கே உரியது. அத்தனை சிறப்புடைய மனிதகுலம் இன்றைக்கு உள்ள நிலையை எண்ணி பாருங்கள். பொருள், புகழ், செல்வாக்கு என்ற நிலையிலே மனதை செலுத்தி துன்பத்தை பெருக்கி துன்பத்தையே பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு நிலைதான் பார்க்கிறோம். இது போக்கப்பட வேண்டும் என்றால் அறிவு தெளிவு வேண்டும். அதற்காக அர்ப்பணித்தார். அப்ப நல்லோர் சொல்லை கேட்பது, நல்லோர் சொல் அமிர்தம்பாங்க. அதை கேட்டு தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய அவர்களை தூஷணம் பேசி இடித்து கூறி அவர்கள் வாழ்க்கையை முடித்து விடுவது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நிலையை தோற்றுவிக்குமா? நண்பர்களே, நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது.
இந்த நிலை மாற்றம் பெற வேண்டும். மகரிஷி அவர்கள் இந்த கவிகளை யாத்து விட்டார்கள். 32 கவிகள். அந்த பயிற்சியின் போது மௌனம் எல்லாம் இருந்த போது நான் அங்க இருந்த இந்த நிகழ்ச்சியில அத என்னுடைய இன்னொரு அன்பர் போய் எடுத்துட்டு வந்துட்டார். ஷீட்ட காலையில் போக கொஞ்சம் அமைதியா இருப்பான். அன்றைக்கு மௌனத்தில் ரொம்ப ஆழ்ந்திருந்தாங்க. போய் நாம இன்னொரு குறுக்கிட வேண்டாம்னு நான் இருந்தேன். இந்த அன்பர் மட்டும் போய் அவருக்கு ஏதேனும் தேவைப்படுமாங்கிற வகையில போய் அதை பார்த்த போது அவர் அதிர்ச்சி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். அந்த அன்பர் இல்லை, இப்போ காலம் ஆயிட்டார். அவர் கொண்டு வந்து கொடுத்து, ஐயா இந்த மாதிரி இருக்கிறது, என்ன செய்யறது எது செய்யறது தெரியலன்னு சொல்லி ரொம்ப அவர் வருத்தப்பட, அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்து பிறகு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். மகிழ்ச்சி அவர்களும் தன்னுடைய தான் உணர்ந்தவற்றையெல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களுக்கு அவர்கள் அமைதி கூறி எங்களுக்கு பொறுப்புணர்வை தந்து, இப்படிதான் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை எப்பொழுதுமே வலுவாக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள், எப்பொழுதுமே சங்கல்பம் செய்து கொண்டிருங்கள், நல்லவே எண்ணும் அல்லது தானாக தேய்ந்து போகும் என்ற வள்ளுவருடைய ஒரு கோட்பாட்டை நீங்கள் எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நாம செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒன்று. தெரியாதவங்களால எப்படி வழிகாட்ட முடியும்? தெரிந்தவர்களுடைய பெரும் பொறுப்பு தான் என்று சொல்லி எங்களுக்கு நல்ல உள்ள தெளிவையும் அந்த தெளிந்த வகையிலே உறுதியோடு நின்று வாழ்ந்து காட்டுதலும் வேண்டும் என்று உணர்த்தியது இன்று எங்கள் உயிரோடு அது ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அன்பர்களே, ஞான களஞ்சியத்தில் இன்றைக்கு நான் அது தானாக வந்தது, நான் தேர்ந்தெடுக்காத வகையிலே இந்த கவிகள் வந்தன. மகரிஷி அவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்பு கொண்டவர்களாக இருந்தார்கள், எத்தனை இடிபாடுகள், இதை விட இன்னும் நிறையவெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு ஏதோ ஓப்பன் பண்ண உடனே அது வந்து விட்டது, உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இது இந்த சமுதாயத்துக்கு நாம் கடன்பட்டவர்கள். சத்தியத்தின் பார்ப்பட்டே வாழ்கின்ற பொழுதுதான் துன்பம் நீங்கும். இல்லாட்டி போலிமை நிறைந்த வாழ்க்கையிலே பெயருக்காகவும் புகழுக்காகவும் செல்வாக்குக்காகவும் பொய்மை வாழ்க்கை வாழறாங்க. எப்படி இருக்கும்? அது மலிந்த நிலையை தான் இன்றைக்கு உலகம் பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த சிந்தனையோடு இன்றைய விளக்கத்தை நிறைவு செய்து கொள்ளுகிறோம். மேலும் மேலும் மற்ற கவிகளை மீத உள்ள சில நாட்களிலே பார்க்கலாம் என்று கூறி இந்த இன்றைய ஞான கவியின் விளக்கத்தை நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் அல்ல இறையருள் அனைவருக்கும் எப்பொழுதுமே உறுதுணையாக, அக எழுச்சியாக, அக தெளிவை தரட்டும். தெளிந்த வகையிலே துணிந்து நிற்கின்ற ஆற்றலை, இறையாற்றலும் குருவினுடைய நல்ல ஆசிகளை நமக்கு என்றென்றும் அருளட்டும். உண்மைத்தன்மை நிறைந்த வாழ்க்கையாக அனைவரும் பெறுவோம். உலக மக்களுக்கு நம்மால் இயன்ற வகையிலே இதை கடமையாக கொண்டு தொண்டாக செய்வோம். இறையருளும் குருவருளும் என்றென்றும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையுமாக என்று கூறி நிறைவு பெறுகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.